அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆந்தனி பிளிங்கன் இன்னைக்கு உக்ரைனுக்கு போயிருக்காரு. இப்படி போனவர் இந்த 61 பில்லியன் அமெரிக்காவோட உதவியானது உக்ரைனுக்கு எவ்வளவு சீக்கிரத்தில் வரப்போகுது, என்ன வகையான ஆயுதங்கள் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான பல பேச்சுவார்த்தைகள் நடத்துனது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட தாக்குதல் எந்த அளவுக்கு நடந்தாலும் அமெரிக்கா உக்ரைனுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குன்ற பல ப்ராமிசஸை உக்ரைனுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. That in the near term, the assistance is now on the way. Some of it's already arrived. More of it will be arriving, and that's going to make a real difference against the ongoing Russian aggression on the battlefield. ஆனா இன்னைக்கு உக்ரைனோட முக்கியமான மீடியாவான RBC உக்ரைன்ல ஒரு தகவலானது வெளியில வந்திருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் லைன்ல உக்ரைனுக்கு கணிசமான சில இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அதே டைம்ல உக்ரைனோட ஒரு முக்கியமான கமாண்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 9 முக்கியமான கிராமங்களை ரஷ்யா இப்ப கைப்பற்றிட்டாங்க. இன்னமும் அவங்க முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. கார்கிவ் ரீஜியன் அடுத்த ஒரு பெரிய பேட்டிலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா கார்கிவ் ரீஜனில் நடந்துட்டு இருக்க இந்த முக்கியமான பேட்டில் தான். அமெரிக்காவோட ஒரு முக்கியமான பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் இன்னைக்கு இந்த கார்கிவ் ரீஜனில் நடந்துட்டு இருக்க பேட்டிலை பற்றி முக்கியமான பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்கிவ் ரீஜனில் இப்போ ஒரு யுத்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் உக்ரைனோட ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட்டை இன்னமும் பெருசாக்கணும். உக்ரைனுக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்கிறது, உக்ரைன் கிட்ட இப்போ போதுமான அளவிலான சோல்ஜர்ஸ் கிடையாது. இப்படி சோல்ஜர்ஸ் கம்மியாக இருக்கிறத பயன்படுத்தி ரஷ்யா அவங்களோட ஃப்ரண்ட் லைனை எந்த அளவுக்கு பெருசாக இழுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைனோட ஒரு 60% சோல்ஜர்ஸ் ஆனவங்க டொனட்ஸ்க் ரீஜன் பகுதியில் போரிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள அப்படியே ரீலோகேட் பண்ணி கார்கிவ் ரீஜனுக்கு அனுப்பணுன்றது உக்ரைனுக்கு ஒரு பெரிய டாஸ்க். அதை கரெக்டாக கெஸ் பண்ண ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இந்த கார்கிவ் ரீஜனில் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் 30,000 சோல்ஜர்ஸோட ரஷ்யா இப்போ இந்த கார்கிவ் ரீஜனை ஆக்குபை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பெரிய தகவலை சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த தகவலை சொன்னது மட்டும் இங்கே பெரிய விஷயம் கிடையாது. உக்ரைனோட ஒரு கமாண்டர், இந்த ஃப்ரண்ட் லைனில் சண்டை போடக்கூடியவர், அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆமாம், 30,000 சோல்ஜர்ஸோட ரஷ்யா இந்த கார்கிவ் ரீஜனில் சண்டை போடுறதுக்கு இப்போ உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஒரே நாளில் 9 முக்கியமான கிராமங்களை அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்காங்க. இது ரஷ்யாவோட கைகளுக்கு இந்த அளவுக்கு சீக்கிரம் போனதுக்கு காரணமே உக்ரைன் கிட்ட சோல்ஜர்ஸ் அவங்க ரொம்பவே பற்றாக்குறையாக இருக்காங்க. இதை கரெக்டாக கணிச்சு ரஷ்யா இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்கிவ் ரீஜனில் பெரும்பான்மையான பகுதிகளை இந்த ரஷ்யா கைப்பற்றிடுவாங்க. உக்ரைன் மட்டும் எங்களோட சோல்ஜர்ஸை சீக்கிரம் இந்த இடத்துக்கு மொபிலைஸ் பண்ணலாம். இந்த கைப்பற்றப்பட்ட 9 கிராமங்களானது எதுன்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே ஃப்ரண்ட் லைன்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்க, அதாவது ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல, ஆக்சுவல் பார்டர்ல இருந்து உக்ரைனோட டெரிட்டரிக்கு உள்ள இருக்க ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிராமங்கள்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா இந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆகி வந்தது காரணம் உக்ரைனோட ஒரு புவர் டிஃபென்சிவ் லைன்ஸ் தான். எங்களோட டிஃபென்சிவ் லைனை பொறுத்த வரைக்கும் முதல் 2 லேயருமே சில தடுப்புகளை வச்சும் அதுக்கப்புறம் மைன் ஃபீல்ட்ஸை வச்சு மட்டும் தான் நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். ஆனால் அது ரஷ்யா எல்லாத்துலேயும் ஒரே நாளில் உடச்சு உள்ளே வந்துட்டாங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பேக் ட்ராப்பாக ஆயிடுச்சு. இதனால தான் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் இந்த அளவுக்கு உள்ள அட்வான்ஸ்ட் ஆகி வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு டிஃபென்சிவ் லைனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மல்டி லேயர்டு டிஃபென்சிவ் லைனாக இருக்கும். முதல்ல தடுப்புகளை ஏற்படுத்துறது, மைன் ஃபீல்டை செட் பண்ணுறது, ட்ரென்ச்சஸை தோன்றது, அது மட்டும் இல்லாமல் உள்ள டேங்க்ஸ் வர முடியாத மாதிரி ஆன்டி டேங்க் மைன்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் லேயர் ஆஃப் டிஃபென்ஸை இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரஷ்யாவும் இந்த 4 ரீஜனை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அவங்களோட டிஃபென்சிவ் லைன்ஸை செட் பண்ணி வச்சாங்க. அதனால தான் உக்ரைன் பண்ண கவுண்டர் ஆஃபென்சிவ் ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. அந்த மைன் ஃபீல்டை கூட உக்ரைனோட டேங்க்ஸால கிளியர் பண்ணிட்டு முன்னாடி போக முடியல. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோன்னா உக்ரைன் செட் பண்ணி வச்சிருக்க இந்த டிஃபென்சிவ் லைன் ஆனது பெருசா எந்த ஒரு தாக்கத்தையும் ரஷ்யாவுக்கு ஏற்படுத்த முடியல. ஈஸியா ரஷ்யா அதை பிரீச் பண்ணிட்டு உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனோட கமாண்டரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஆந்தனி பிளிங்கன் அவர்கள் உக்ரைனுக்கு போயிருக்கிறதா. உக்ரைனுக்கு இவர் போயிருக்கிறது இந்த டைம்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதுவும் இவர் போயிருக்க இந்த டைம்ல தான் கார்கிவ் ரீஜன்ல ரஷ்யா அவங்களோட தாக்குதலை இன்னமும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. நிறைய அன்கைடட் பாம்ஸை கொண்டு வந்து FAB 5000 கேட்டகரியில் இருக்க அன்கைடட் பாம்ஸை இந்த கார்கிவ் ரீஜன் மேல இப்போ ரஷ்யா டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஒரு அம்யூனிஷன் டிப்போவையும் ஃப்ரண்ட் லைனை தாண்டி இன்னைக்கு உக்ரைன் அடிச்சிருக்காங்க. இதுவும் இன்னைய நாளில் நடந்திருக்கு. இதனால ஒரு கணிசமான இழப்பு டான்பாஸ் ரீஜியனில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல மேபி ஒரு சில நாட்களுக்கு ரஷ்யா ஒரு பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதை இது தடுக்கும். ஆனா கார்கிவ் ரீஜியனில் யுத்தமானது பெருசா மாறிட்டு இருக்கு. ஜெர்மனியில் இருக்க பல எம்பிக்கள் இப்போ ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நோ ஃப்ளை ஜோனை உக்ரைனோட வெஸ்டர்ன் பார்டர்ஸ், நார்த் வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும். ஏன்னா யூரோப்பியன் யூனியனோட இந்த
இந்த உக்ரைனானது பார்டரை ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ அடிக்கடி ரஷ்யன் மிசைல்ஸால இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்க நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையானது ஏற்படுது. அதனால நாட்டோ இம்ப்ளிமெண்டட் நோ ஃப்ளை ஜோனை இந்த உக்ரைனோட வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல போடணும்னு சொல்லிட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது ரியாலிட்டியில நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. இந்த நோ ஃப்ளை ஜோனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நாட்டோ அவங்களோட பவரை யூஸ் பண்ணி உக்ரைனோட வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல இந்த நோ ஃப்ளை ஜோனை போட்டுட்டாங்கன்னா ஒருவேளை ரஷ்யன் மிசைல்ஸ் ஏதாச்சும் உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு நாட்டோ ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஒன்று அந்த மிசைலை சுட்டு வீழ்த்தணும், அப்படி இல்லையா அந்த மிசைலுக்கு எதிரான தாக்குதலை இவங்க பண்ணி ஆகணும். அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏன்னா ரஷ்யாவோட மிசைல்ன்றது கண்டிப்பாக உக்ரைனோட வெஸ்டர்ன் பார்டர்ஸை ரீச் பண்ணும். ஒரு தாக்குதலை பெருசாக நடத்தணும், இல்லை முக்கியமான ஷிப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் நாட்டோ கண்ட்ரீஸ்லேருந்து உக்ரைனுக்குள்ளே வரப்போ உக்ரைனோட பார்டருக்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமா அதை ரஷ்யா அடிப்பாங்க. அப்படி அடிக்கிறப்போ நாட்டோவோட ஏர் ஸ்பேஸை கூட அந்த மிசைலானது வயலேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஏற்கனவே பண்ணியும் இருக்கு. இந்த ஒரு கண்டிஷனுக்கு நாட்டோ கண்டிப்பாக ஒத்துக்காது. அது இல்லாமல் ஜெர்மனியோட எதிர்க்கட்சி எம்பிகள் தான் பெருசாக இந்த மாதிரி பேசியிருக்காங்களே தவிர ஆளுங்கட்சி எம்பியாக இருக்கவங்க வேற யாருமே இந்த அளவுக்கு பேசல. மேபி அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிக்காக அவங்க இந்த மாதிரி பேசியிருக்கலாம். அடுத்ததா ஈஸ்டர்ன் ரஃபாக்குள்ள இஸ்ரேல் ஒரு பெரிய புஷ் பண்ணி முக்கியமான பல இடங்களை இப்போ கிராஸ் பண்ணியிருக்காங்க. அல் ஜெனியா, அல் சலாம், அல் பிரேசில், இது எல்லாமே ஈஸ்டர்ன் ரஃபால இருக்க முக்கியமான பகுதிகள். இந்த எல்லா இடங்கள்லையும் இப்போ இஸ்ரேலோட டேங்க்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஒரு பெரிய பிரச்சனையானது இந்த ராஃபா ரீஜியன்ல இப்போ வந்துகிட்டே இருக்கு. அடுத்ததா இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள ரஷ்யாவோட பிரசிடென்ட் புதின் அவர்கள் சைனாவுக்கு போக போறதா ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு. 5வது முறையா பிரசிடென்ட்டா பதவியேற்றதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட அதிபர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முதல் வெளிநாட்டு பயணமாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இப்போ ஒரு புதிய பிரச்சனையானது ஆரம்பிச்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் கார்ஸை பொறுத்த வரைக்கும் சைனாவிலேருந்து யாராச்சும் இம்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேலே டேக்ஸ் ஆனது 100% மேலே போடணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு எதிராக சைனாவும் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட கார்ஸை எங்களுக்கு தேவையான நாடுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், அதையும் மீறி எங்கள் மேலே 100% டேக்ஸ் போடக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரியும் ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த 2 நாடுகளுக்குள்ள ஒரு முக்கியமான சந்திப்பானது ஏற்பட போகிறது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அமெரிக்கா இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் போடுறதுக்கும் இப்போ வாய்ப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு இருக்கு. என்னடா அமெரிக்கா எப்படி இந்தியா மேலே சாங்ஷன் போடுவாங்க? அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு நல்ல டைஸ் ஆனது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் ஈரானோட சபஹர் போர்ட்டில் நம்ம ஒரு முக்கியமான டீலை சைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக அமெரிக்காவோட யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட பிரின்சிபல் டெபுட்டி ஸ்போக்ஸ்மேன் வேதாந்த் பட்டேல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஈரான் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்காங்க. ஈரான் கூட எந்த நாடுகள்லாம் டைரக்டான டைஸை வச்சுக்கிறாங்களோ, டைரக்டான உறவுகளை வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் சாங்ஷன்ஸ் ஆனது பாயும். இந்தியாவோட விஷயத்தை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு வரோம். இது சம்மந்தப்பட்ட அறிவிப்பானது அமெரிக்கா கிட்டேருந்து வெளியாகும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஈரான் கூட டைரெக்டாக இந்தியா டீல் வைக்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. இது ஒரு டைரக்ட் வார்னிங்காகவே இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் இந்தியா பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் நம்ம மேலே ஒரு சாங்ஷனை போட்டுருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்காவால் அந்த ஒரு விஷயம் முடியாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த ஏஷியன் கான்டினென்ட்டில் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு இந்தியா தான் ஒரே வழி. அதனால இந்தியாவுக்கு எதிராக இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய செயலையும் அமெரிக்கா செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்டைரக்டாக நிறைய ப்ரெஷரை போடுவாங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக உக்ரைனோட 9 கிராமங்களை ஒரே நாளில் ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உக்ரைனுக்கு சோல்ஜர்ஸ் பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லிட்டு உக்ரைனோட கமாண்டர்ஸே ஒத்துட்டு இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் இந்த வீடியோ பெறுது உங்கள் ஆர்கே.